இந்த வீடியோல மேக்ஸ்ல அல்ஜிப்ரால இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். (7x² + 2 √14x + 2 divided by x² - 1/2x + 1/16. இதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. டினாமினேட்டருமே பார்க்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி தான் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஸ்கொயர் ரூட் எடுப்போம். சரியா? 7x² + 2 √14x + 2 நியூமரேட்டர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். x² கிட்ட இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 × 2 14. சென்டரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 √14. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணா 14 அப்படின்னு வரணும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 √14 அப்படின்னு வரணும். √14 நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 14 கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு 2 √14 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது 7x², ஸ்கொயரை விட்டுறணும். 7x + √14, 7x + √14. (7x + √14, 7x + √14). 7 √7 x அப்படின்னு எழுதிக்கிறேன். √7 × √7 7 தான் வரும். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ப்ளஸ் √14 √7 × √2 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதுக்கு மட்டும்தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ரெண்டுலையுமே ஒரே டேபிளில் வரும் அப்படின்னா அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ √7 √7x + √2 ரெண்டுமே சேம் தான். ஸோ இதுக்கு என்ன கிடைச்சிச்சோ அதே தான் இதுக்கும் கிடைக்க போகுது. அதவே அப்படி எழுதிக்கலாம். ரெண்டுமே சேமா இருக்கனால ஸ்கொயர் எழுதிக்கலாம். √7x + √2 ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணுவோம். x² - 1/2x + 1/16. x² கிட்ட இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 1/16 அப்படின்னு கிடைக்குது. சென்டரா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா -1/2. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1/16 வரணும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா -1/2 வரணும். -1/4, -1/4 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1/16 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு -2/4 கிடைக்கும். அதை அடித்தோம் அப்படின்னா -1/2. ஃபர்ஸ்ட் இருக்கிறது x², எக்ஸை மட்டும் எடுத்துக்கணும். x -1/4, x -1/4. ஸோ ரெண்டுமே ஒரே இதாக இருக்கனால சேமாக இருக்கனால ஸ்கொயர் போட்டு எழுதிக்கலாம். x -1/4 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம சம்முக்கு வருவோம். நியூமரேட்டருக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்? இதை எழுதிக்கலாம். √7x + √2 ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டருக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்? x -1/4 ஹோல் ஸ்கொயர். கொஸ்டின்ல ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. ஸோ ஸ்கொயரும்
ரூட் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது மட்டும்தான் வரும். ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 பை எக்ஸ் மைனஸ் 1/4. ஸோ இதுக்கப்புறம் பாருங்க, டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் மைனஸ் 1/4க்கு நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 எல்சிஎம் எடுத்தோம்னா 4x மைனஸ் 1/4 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து நான் இங்கே எழுதுறேன். ஈக்குவல் டு ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 எதுவுமே இல்லைன்னா 1ன்னு போட்டுக்கலாம். கீழே டினாமினேட்டரு மேலே போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். 4/4x மைனஸ் 1 4 ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 பை 4x மைனஸ் 1. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கலாம், நெகட்டிவ்ல இருக்கலாம். அதை இண்டிகேட் பண்ற வகையில தான் நம்ம மாடு போடுறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 mod of root 7x plus root 2 by 4x minus 1. Thank you for watching.